செங்கதிர்கள் சிறகில் பட கூடு நோக்கும் பறவைகளும் தம் முகங்கள் தரையில் வீழ வீடு நோக்கும் மந்தைகளும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்னென்னைக்கும் உண்டாகட்டும். அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்ற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்ததாமே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அவருடைய வருகை பரியந்தும் அவருடைய சாட்சிகளாக நிறுத்து ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்வீர்களாக. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் ஜனங்களுடைய கிரியைகள், ஜனங்களுடைய காரியங்கள் இதெல்லாம் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட அந்த செய்திகளுக்காக கேட்கும்போது நிறைய ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். உலகத்தை பாரு, இந்த காரியங்களை பாரு. இன்னைக்கு கூட ட்ராவல் வந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை பேசினார். உன் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன், உங்கள் கையில் இருக்கிற அந்த செல்ஃபோன் அல்லது மொபைல் ஃபோன், அதில் 2 வாசல் இருக்குது. கேட்டுக்கு போகிற வாசலும் இருக்குது, ஜீவனுக்கு போகிற வாசலும் இருக்குது. அதோடைய திறவுகோல், அந்த வாசல் திறக்கிற திறவுகோல், அந்த பாஸ்வேர்டு, அந்த கடவுச்சொல்லுன்னு சொல்லுவாங்க, பாஸ்வேர்டு, அந்த சாவி நம்ம கையில் தான் இருக்குது. அந்த பாஸ்வேர்டு நம்ம கையில் இருக்குது. நம்ம அந்த பாஸ்வேர்டை போட்டு திறந்து நம்ம மரணத்திற்கு போகிற அந்த வாசலையும் திறக்கலாம், ஜீவனுக்கு போகிற வாசலையும் நம்ம திறக்கலாம். ஜீவனுக்கு போகிற வாசல் திறந்தோம்னா நம்ம பைபிள் வசனங்கள் வச்சுருப்போம், இன்னும் கன்கார்டன்ஸ் வச்சுருப்போம், இன்னும் ஒரு தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள், ஹிந்தி பைபிள், இப்படி நிறைய காரியங்கள் வச்சுருப்போம். கர்த்தருடைய காரியங்களை ஆராய்வதற்கும் வழியில் போகும்போதெல்லாம் கேட்டுக்கிறது பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்கள் வச்சுருப்போம், விளக்க உரைகள் வச்சுருப்போம். இதெல்லாம் ஜீவனுக்கு போகிற வாசல். ஆனால் இதை விட்டு மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை போட்டு இந்த பக்கம் கேட்டுக்கு போகிற வாசலை திறந்துட்டோம்னா அங்கே சினிமா, உலகம், ஆபாசம் எல்லாமே இருக்கும். ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், ஒன்று ஜீவனுக்கு போகிற வாசல். நம்ம எந்த வாசலை பயன்படுத்துகிறோமோ அங்கே நம்முடைய முடிவு சென்று சேரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இதை எல்லாருக்கும் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். ஆகவே இதை நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். நான் செல்ஃபோனை கையில் எடுக்கும்போதே, நான் திறக்கும்போதே, அந்த பாஸ்வேர்டு போட்டு திறக்கும்போதே, நான் ஜீவனுக்கு போகும் வாசலை திறக்கிறேனா அல்லது நரகத்துக்கு போகிற வாசலை திறக்கிறேனா என்பதை நம்ம சிந்தித்து அதை திறக்க தேவன் அன்போடு கூட அழைக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் பார்த்தா இப்போது எல்லா மாநிலங்களிலையும் எலெக்ஷன் நடக்குது இல்லையா? இந்த எலெக்ஷன் நடக்கிறப்போ பெரும்பாலும் மக்களிடத்திலிருந்து ஓட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக, வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய யுக்திகள் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு இலவசமாய் நாங்கள் அதை தருவோம், நாங்கள் ஜெயித்து வந்தால் இவைகளெல்லாம் உங்களுக்கு இலவசம், நாங்கள் ஜெயித்து வந்தால் உங்களுக்கு இவைகளெல்லாம் இலவசம்,
நம்ப முடியாத காரியங்கள், செயல்படுத்த முடியுமோ முடியாதோ, அது மக்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ பெற்றுக்கொள்ளவில்லையோ, ஆனால் ஜனங்கள், அந்த அரசியல் கட்சிகள் இலவசம் 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 என்று சொல்லி ஜனங்களுடைய மனநிலைமை அப்படியே மாற்றி தங்களுடைய அந்த வாக்குகளை, தங்களுடைய வார்த்தைகளை வாக்குகளாக மாற்றிக்கொள்கிறார். இலவசத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுக்கொள்வதைப் போல இன்றைக்கு தேசங்களும் நம்முடைய நாடும் மாநிலங்களும் கடந்து போகிறது தெரியும். ஒருவேளை ஒரு மாநிலத்தில் இலவசம் கொடுக்கும்போது இன்னொரு மாநிலம் அதை பார்த்து இதெல்லாம் வீண் என்று சொல்லி கொண்டிருந்த காலங்கள் போய் அந்த மாநிலங்களிலும் அவர்கள் ஓட்டை ஜெயிக்க வேணும்னா அவங்க அங்கே போய் இதே திட்டங்களை சொல்லி ஜனங்களிடத்தில் அந்த தங்கள் வாக்குகளை கேட்ட காரியங்கள் எல்லாம் இப்போது நம்முடைய தேசத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்முடைய ஜனங்கள், நம்முடைய ஆண்டுடைய பிள்ளைகள் இவர்களும் விதிவிலக்கல்ல. வீட்டில் என்ன தேவை, எனக்கு தெரிந்து ஆரம்பத்திலிருந்து தொலைக்காட்சி, அடுத்தபடியாக மிக்சி, அடுத்தபடியாக கிரைண்டர், அதுக்கப்புறம் நிறைய இலவச பயணங்கள், அதன் பிறகு நிறைய ஒரு சாரார் சொன்னாங்க நாங்கள் ஜெயித்தால் குளிர்சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜ், இப்படி நிறைய காரியங்கள் பிரயாணங்கள் எல்லாம் ரொம்ப ஜனங்கள் பயன்படுத்துகிறார்கள். அநேகர் எளிய ஜனங்களுக்கு உபயோகமாக இருக்கிறது, ரொம்ப நல்லது. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலக பிரகாரமான அந்த இலவசங்களை கவனம் செலுத்துகிற அதே வேளையில் பரலோகத்தில் தேவன் நமக்கு நிறைய இலவசங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. நீங்கள் வேத புஸ்தகத்தை தியானித்து பார்க்கும்போது தேவன் பரலோகத்திற்கு நாம் செல்வதற்கு நமக்கு நிறைய இலவசங்களை வைத்திருக்கிறார். அதற்கு நேராக நம்முடைய சிந்தனையை நாம் திருப்ப வேண்டும். ஏனென்றால் கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லும்போது, நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட எழுந்தது உண்டானால் நீங்கள் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிற இடத்துல உள்ள மேலானது நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானது நாடுங்கள். அப்படினால் நம்ம அந்த பைபிள் சொன்னதை போல இந்த பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகள் எல்லாருக்கும் கிடைக்கும்போது நமக்கும் கிடைக்கும். ஆகவே அதற்காக நாம் விசேஷமாக முக்கியத்துவம் கொடுத்து முயற்சி எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரத்தில் அல்லது நம்மை போல் இருக்கிற நம்ம அருகில் இருக்கிற ஜனங்களுக்கு பொதுவாக அரசாங்கம் எவையெல்லாம் இலவசம் கொடுக்கிறார்களோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய காரியமாக நம்ம அதற்காக முயற்சி செய்து ஓடி வாங்கி கொள்ள வேண்டிய அவசியங்கள் இல்லை. நிச்சயமாக அரசாங்கம் எல்லாரும் கொடுப்பார்கள். ஆனால் நாம் அதிக கவனமாக செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டிய இலவசங்கள் வேத புஸ்தகத்தில் அதிகமாக இருக்கிறதை நாம் கருத்தில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இலவசங்களை இழந்து போய்விடக்கூடாது. இந்த பூமிக்குரிய இலவசங்களை நினைத்து அதுக்காக அதிகமாக வாஞ்சிக்கிற நாம் இந்த பரலோகத்திலிருந்து தேவன் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த இலவசங்களை மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே இந்த உலகத்தை சிந்திக்க 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 சத்ருவானவன், பிசாசானவன் நம்முடைய எண்ணத்தை பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இலவசங்களை மறந்து விடுவதற்காக நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி விடுவான். விசேஷமாக அந்த 2 Corinthians 4:4 சொல்லப்பட்டதை போல அந்த பிரபஞ்சத்தின் அதிபதி மனக்கண்களை குருடாக்கி விடுவான், பரலோகத்தை நோக்கி பார்க்க முடியாதபடி. ஆகவே அதற்கு நாம் விலைக்கிரயம் நமக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய சொந்த இரத்தத்தையும் அவருடைய ஜீவனையும் விலைக்கிரயம் கொடுத்து நமக்காக பரலோகத்திலிருந்து பிதாவினுடைய கரத்திலிருந்து நிறைய இலவசங்களை தேவன் வாங்கி தந்திருக்கிறார். அந்த இலவசங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் உயர்த்தும் போது தேவன் சந்தோஷப்பட்டு என் பிள்ளைகள் நான் கொடுக்கும் அந்த இலவசத்திற்காக என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் அதை வாஞ்சிக்கிறார்கள், என்னுடைய பிரயாசமாகி என்னுடைய ரத்தம் சிந்தி நான் மரித்த அந்த மரணத்தை கனம் பண்ணுகிறார் என்று சொல்லி கர்த்தர் சந்தோஷத்தோடு கூட அந்த இலவசங்களுக்கு நமக்கு தர காத்திருக்கிறார். அந்த இலவசங்கள் நிரந்தரமான இலவசங்கள். இங்கே பூமியில் நாம் பெற்றுக்கொள்ள எல்லா இலவசங்களும் பூமியோடு கூட ஒளிந்து போகக்கூடியவைகள், தற்காலிகமானவைகள். வேதம் சொல்வதை போல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவையெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ நிலைத்து நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விசேஷமாக இந்த வாழ்க்கை குறித்து அருமையான யோவானுக்காக தீர்க்க தரிசனமாக நல்ல ஏசாயா சொல்லும்போது, அருமையான ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தை திருப்பி பார்க்கும்போது, பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, முதலாவது 1 to 5 முடிய
யோவான் வனாந்தரத்தை கூப்பிடுற சத்தமாய் வருவான் என்று சொல்லி ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அதன் பிறகு அந்த யோவான் என்ன பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதை அதுக்கு அடுத்து 6வது வசனம் வந்து கீழே சொல்லுவார். அப்போ என்ன சொல்லுது? கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம், கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. நான் என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்று அந்த வார்த்தை திரும்ப கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40:6 பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிட்டு, என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. நல்லா கவனிங்க, இவையெல்லாம் அந்த தேவனுடைய காற்று வீசும்போது இவையெல்லாம் உதிர்ந்து போகும், அந்த தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். இதை அருமையான 1 பேதுருவும் இதை நமக்கு உறுதியாக சொல்வதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பூமியோடு ஒளிந்து போகக்கூடியவை. ஆனால் தேவன் தரக்கூடிய பரலோக இலவசங்கள் நான் வாஞ்சித்து நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட, ஆண்டவரே இந்த இலவசங்களை நான் கவனிக்காமல் விட்டு விடுவேனே ஆனால், நீர் தந்த மகா பெரிய இந்த இலவசங்கள் நான் இழந்து போவேனே ஆனால், ஆண்டவரே நான் கேட்டுக்கு போகிற வாசல் வழியாய் போய்கொண்டே இருப்பேன். ஆகவே நான் ஜீவனுக்கு போகிற வாசலை பற்றி கொள்ள நீர் தரக்கூடிய இலவசங்களை நான் சொந்தமாக்கி கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரத்தில் கேட்போம். முதலாவது தேவன் என்ன இலவசத்தை தருகிறார்? ரோமர்கள் நிருபத்தை நாம் திருப்பி அதில் இருக்கிற 3வது அதிகாரத்துக்குள் வருகிறோம். 23-24 வசனங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது இலவசமாய். வேதம் சொல்லுகிறது அந்த 24ஆம் வசனம் முதல் வரியே இலவசமாக, இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நல்லா கவனித்து பார்த்தீங்களா? அதே ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 14வது சங்கீதத்தில் உள்ள 3-2 இந்த வசனங்களை குறித்து அவர் அதை எழுதுகிறார். அந்தப்படியே ரோமர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அந்த நிலைமையில் பூமி இருந்தது. அந்த நிலைமையில் பூமியில் இருக்கும்போது மனிதன் எப்படி நான் இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற வழி தெரியாமல் இருக்கும்போது தான் தேவன் தம்முடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அதே ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி அதில் இருக்கிற 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், நான் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மையில் வைத்த அன்பு விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நான் பாவிகளாக இருக்கையிலே அவன் நமக்கு ஒரு இலவசத்தை கொடுக்கிறான். அது என்ன இலவசம்? அது பரலோகத்திற்கு செல்லக்கூடிய ரட்சிப்பு என்கிற ஒரு இலவசம். ஏனென்றால் ரோமர் 5:7 மிக அருமையான ஒரு வேத வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நான் பாவிகளாக இருக்கையிலே அவர் இலவசமாக அந்த மீட்பை நமக்கு கொடுத்தார். பாவியாக இருக்கிற நமக்கு இலவசமான மீட்பை தேவன் தந்திருக்கிறார். இந்த இலவசம் நாம் லூக்கா நற்செய்தி நூலில் வாசிக்கும் போது 2 பேர் தேவ ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க இல்லையா? 2 ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். ஆகவே இந்த 2 பேரும் ஜெபம் பண்ண போகும்போது பரிசேயன் தன்னுடைய சுயத்தை பேசுகிறான். ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் பொருளில் எல்லாவற்றிலும் என் தசம பாகத்தை கொடுக்கிறேன், நான் அந்த பரிகாரர் இந்த ஆயக்காரன் இவர்களைப் போல அல்ல என்று சொல்லி தன்னை குறித்து பேசுகிறான். ஆனால் அந்த ஆயக்காரனோ ஆலயத்திற்கு வெளியே நின்று, இவன் பலிபீடத்தில் நின்று பேசுகிறான், அவன் வெளியே நின்று வானத்திற்கு கண்களை ஏறெடுக்க துணியாமல், அப்படியானால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன தேவனுக்கு முன்பு நிற்கிறேன் என்ற எச்சரிப்போடு கூட தன் மார்பில் அடித்து கொண்டு அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். அன்றைக்கு அன்று முதல் அவனுடைய அந்த ஆயக்காரனுடைய வேலையை விட்டு அவன் கர்த்தருடைய ஒரு வேலைக்காரனை மாறி இருக்க வேண்டும். அவன் மார்பில் அடித்து கொண்டு அழுகிறானாம், தேவனே பாவியாக என்மேல் கிருபையாகிரும், பாவி என்மேல் கிருபையாகிரும் என்று அழுதான் என்று ஆண்டவர் ஒரு அருமையான விளக்கத்தை சொல்கிறார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஏனென்றால் தேவன் அந்த இலவசமாக அந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இலவசமாக பெற்ற அந்த ரட்சிப்பை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று, சொந்தமாக்கி கொள்ளவில்லை என்று சொன்னார், நம்மை போல வாழ்வை கெடுத்து கொண்டவர்கள் வேறு யாரும் இருக்கவே முடியாது. இது அநேக புற ஜாதிகளுக்கு தெரியாது.
ஆனால் இதை அநேக புறஜாதியில் இருக்கிற ஜனங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற அந்த இலவசமான ரட்சிப்பு என்கிற இந்த நன்மை கண்ட உடனே அவர்கள் அந்த சிலுவைக்கு நேராக வந்து தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நான் இதுவரையிலும் காணாமல் போய்விட்டேனே, இந்த ரட்சிப்புக்காக நான் பல இடங்களில் அலைந்து திரிந்து பலவிதமான சரீர பிரகாரமாக சடங்காரச்சங்களை செய்து கொண்டிருந்தேனே, எனக்கு மனதில் ஒரு திருப்தி இல்லையே, எனக்கு மனதில் ஒரு சமாதானம் இல்லையே, நான் ரட்சிக்கப்பட்டேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நிச்சயம் மற்றவனாக அலைந்தேனே, ஆனால் இலவசமாக தேவகுமாரன் எனக்காக சிலுவையில் மரித்து தன் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டிருக்கிற அந்த மீட்பை கண்டேனே என்று சொல்லி அநேக பிரஜாதி ஜனங்கள் சந்தோஷப்பட்டு சாட்சி சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே உலகத்தின் இலவசங்களை நோக்கி பார்ப்பது அவசியமாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அழிந்து போகிற உலகத்தின் இலவசமாகிய அப்படிப்பட்ட காரியங்களை நோக்கி பார்ப்பதை விட அதிகமாக வேதம் சொல்லுகிற அந்த அருமையான ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லப்பட்ட இலவசமாக இவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நீதிமான்கள் என்று சொன்னால் பரிசுத்தமுள்ள தேவன் முன்பதாக நிற்பதற்கு தகுதி ஆக்கப்படுகிறீர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்வதை போல எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினார்களோ அவர்களை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே முதலாவது அந்த ரட்சிப்பு என்கிற இலவசத்தை முதலாவது தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அது என்றென்றைக்கும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒரு நாளில் மாத்திரமல்ல, தினமும் தினமும் கர்த்தரிடத்தில் இருந்த ஆண்டவரே, நீர் தந்த இலவசம் இன்றைக்கு எனக்கு தேவை, நீர் தந்த அந்த இலவசமான ரட்சிப்பு இன்றைக்கு எனக்கு தேவை ஆண்டவரே, இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் மூலமாக தேவரீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? எபேசியர்கள் நிருபத்தை நாம் திருப்பி வாசித்து பார்க்கும்போது, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது வேதம் அருமையாக சொல்கிறது 8வது வசனத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, கிஃப்ட் ஆஃப் காட் இல்லையா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, கிரியைகள் உண்டானது அல்ல. நான் அந்த காணிக்கை கொடுத்தேன், நான் இந்த காணிக்கை கொடுத்தேன், நான் அங்கே அதை செய்தேன், இதை செய்தேன், நான் ஆலயத்தை கட்டினேன், அப்படி வருவதல்ல. இது இலவசம். கிருபையினாலே தேவனுடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறீர்களே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பெரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது ரட்சிப்பு இலவசம். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் அடுத்து என்ன செய்கிறார்? மத்தேயு நற்செய்தி நூலை திருப்பி அதில் இருக்கிற 10ஆம் அதிகாரத்துக்குள் வருகிறோம். அடுத்த ஒரு இலவசத்தை தேவன் கொடுக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7, 8 இந்த 2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். 2வது ஒரு இலவசம் என்ன தெரியுங்களா? வரங்கள். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் ஒரு மனிதன் வருகிறான், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறான், தேவன் அவனை அழைத்திருக்கிறார், தேவனை அழைத்திருக்கிறார் என்று அவன் விசுவாசிக்கிறான், நம்புகிறான், வருகிறான். வந்து இவன் உண்மையாய் நிலைத்திருப்பான் என்று கண்டால் கர்த்தர் அவனுக்கு வரங்களையும் அதிகாரங்களையும் இலவசமாய் கொடுக்கிறார். அருமையான வேத வசனம் பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்கள், முதலாவது பிரசங்கியுங்கள், முதலாவது மற்றவனுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுங்கள். போகையில் சொல்கிறார் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கியுங்கள் என்று சொல்லி, அடுத்து சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார் வியாதி உள்ளவர்களை 8வது வசனம் சொஸ்தமாக்குங்கள், குணமாக்கும் வரம் இல்லையா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 9 வரங்கள் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளை, அதை உனக்கு இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வரங்கள் என்ன சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார் வியாதியஸ்தர்களை நீங்கள் சொஸ்தமாக்குங்கள். மருந்துகள் சுகப்படுத்த முடியாத அப்படிப்பட்ட ஜனங்கள், மரண படுக்கையில் இருக்கிற ஜனங்கள், அதாவது இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் சென்று கை வைத்து ஜெபிக்கும்போது சுகமடைவால், அது ஒரு வாரம், அதை உனக்கு இலவசமாய் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அது மாத்திரமல்ல, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். அந்த நாட்களில் இருந்த வியாதிகளிலே வெறுக்கப்படத்தக்கதும் அது மிகவும் மோசமானதும் அருவருக்கப்படத்தக்கதுமான ஒரு வியாதி, ஜனத்தோடு சஞ்சரிக்க முடியாதபடி இருந்த ஒரு வியாதி இந்த குஷ்டரோகம். அப்படி புறக்கணிக்கப்பட்டவனை கூட சேர்த்துக்கொள்ளும் அளவிற்கு இரக்கத்தோடு நீங்கள் அவனை சுகப்படுத்தி அவனுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மரித்தோரை எழுப்புங்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம் பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 17ஆம் நூற்றாண்டில் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன் எத்தனையோ மனதில் மரித்து போனவர்கள் உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார்.
பரிசுத்த பவுலடிகள் ஐக்கிகு என்கிற மனிதனை மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார். பேதுரு தபித்தாள் என்று சொல்லக்கூடிய ஸ்திரியை அவர் உயிரோடு கூட, துர்காள் அவளை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து 4 நாளாய்ப்பட லாசர் உயிரோடு கூட எழுப்பினார். நான் செய்ததை நீயும் செய்ய என்று சொல்க. நான் செய்த அந்த பரிசுத்தாவின் வரத்தினால் வந்த வல்லமையில் உனக்கு இலவசம், நீயும் என் நாமத்தை மகிமைப்படுத்த செய்ய வேண்டும் என்று சொல்லி வரங்களை இலவசமாய் தருகிறார். முதலாவது தேவன் ரட்சிப்பை இலவசமாய் தருகிறார். இனி நீ பாவி அல்ல, இனி நீ நீதிமான், எனக்கு முன்புதான் நிற்கலாம் என்ற தகுதியை தருகிறார். 2வதாக வரங்களை தருகிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க, பிசாசுகளை துரத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இன்றைக்கு ஜனங்கள் அதிகமாக இன்றைக்கு அவங்களுக்கே தெரியாது நாம் எந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்று சொல்லி தெரியாது. நிறைய பேர் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு கொண்டு, குடும்பங்கள் அலக்களிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் அந்த பிசாசுகளை துரத்துங்கள். ஒரு அருமையான குடும்பத்தில், சென்னை பட்டணத்தில் கணவன் பெரிய அதிகாரி, மனைவியும் பெரிய அதிகாரி, நல்ல ஒரு சபைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் 2 பேர் உண்டு. திடீரென்று அவர்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு, அந்த கசப்பு நிமித்தமாக விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்கிற அளவுக்கு வந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு வந்து விட்டார்கள். வீடு, சொந்த வீடு இருக்கிறது, மாடி இருக்கிறது. கணவன் ஒரு குழந்தையோட மாடியில் வசிக்கிறார், மனைவி இன்னொரு குழந்தையோட கீழ் வீட்டில் வசிக்கிறார்கள். நீதிமன்றத்தில் அவர்கள் கொடுத்தாயிட்டு விவாகரத்துக்கு நெருங்கக்கூடிய காலங்கள். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு ஓய்வு நாளிலே அவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க. அன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரன் அங்கே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போது அந்த மனைவி கேட்டாங்க, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ண வர முடியுமா என்று சொல்லி கேட்டார்கள். உடனே இந்த சகோதரன் வருகிறார், வந்து அந்த வீட்டுக்குள் நின்று ஜெபிக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நடந்த உண்மை, அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே மாடியில் இருந்த அந்த சகோதரனும் அந்த குழந்தையும் இறங்கி வந்து, என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவங்களா இறங்கி வந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிறார்கள். அந்த குடும்பத்தில் நடந்த சத்ருவின் போராட்டத்தை, பிசாசின் போராட்டத்தை அந்த ஊழியர் கடிந்து அந்த குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறார். அந்த சத்ருவின் போராட்டம் போனது. அந்த கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து கண்ணீரோடு கூட, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களோடு கூட வாழ்கிறேன், என்னை மன்னித்து உங்களோடு வாழ்கிறேன். கணவன் சொல்கிறார், நான் தவறு செய்தேன், என்னை மன்னித்துக் கொள். மனைவி சொல்கிறார், நான் தவறு செய்தேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் என்ன வருகிறேன் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது பிசாசுகளை துரத்துங்கள். இப்படிப்பட்ட அதிகாரம் குடும்பங்களை அலக்களிக்கிற, மற்ற வியாதி வைத்தால், எத்தனையோ நம்மளுடைய வாழ்க்கையில் பிசாசு போன உடனே அவர் சுகமடைந்திருக்கிறார், நான் கண்களால் பார்த்துருக்கிறேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைங்க, இப்படிப்பட்ட பயங்கரமான அந்த வஞ்சக பிசாசு இடத்துல ஜனங்களை விடுவிக்க நீங்கள் அந்த வரங்களை இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்கள் மூலமாக என் நாம மகிமைப்பட வரங்களை இலவசமாய் பெற்றுக்கொள்ள என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். முதலாவது ரட்சிப்பு இலவசம், 2வது வரங்கள் இலவசம் இல்லையா? கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகாம இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். நல்லா கவனித்து பார்த்தீங்களா? ஜீவ தண்ணீர் இலவசம். ஜீவ தண்ணீர் என்று சொன்னால் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவன் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஜீவ தண்ணீர். வேதம் சொல்கிறதை வாசித்து பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். உனக்கு அந்த நித்திய ஜீவன் இலவசம் என்று சொல்லி சொல்கிறார் இல்லையா? நாம் அந்த யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி, அதில் ஆண்டவர் அந்த ஸ்திரீயோடு கூட பேசும்போது, அந்த ஸ்திரீயோடு கூட பேசுகிறார் ஆண்டவர். அவள் கேட்கிறாள், நீர் எனக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது, அதுக்கு அந்த ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கும்போது சொல்லுகிறார், அந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே யோவான் 7ஆம் அதிகாரத்துக்குள் வருவீர்களானால், ஆண்டவர் அங்கே பண்டிகையின் கடைசி நாளிலே சொல்லும்போது, ஆண்டவர் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 38-39 வேத வாக்கியம் சொல்கிறபடி, என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிற இவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள் நதிகள் புறப்பட்டு ஓடும், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து 11வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால்
கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்கிறார். அதைத்தான் ஆண்டவர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சொல்லும்போது சொல்கிறார், தாகமாக இருக்கிற வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளவன், பரலோகம் உனக்கு இலவசம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் காதுகளில் சத்தம் கேட்கிறதா? இந்த வேதாகம இலவசங்கள் என்கிற அந்த அருமையான சத்தியம் உங்களுக்குள் புரிகிறதா? எத்தனையோ உலக பிரகாரமான இலவசங்களை நாம் கண்டு கேட்டு எவ்வளவோ அதை வாஞ்சித்து பெற்றுக்கொள்கிறோம். நல்லது, பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் வாங்கி கொள்ளும் போது நீங்களும் வாங்கி கொள்ள வேண்டும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதே வேளையில் அவையெல்லாம் பூமியோடு ஒளிந்து போகக்கூடிய இலவசங்கள், ஆனால் என்றென்றும் அழியாத இலவசங்கள். முதலாவது வேத புஸ்தகத்தில் வாசித்தோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது வேதத்தில் கர்த்தர் சொன்னபடியாக ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவர் மீட்பை பெற்றோம், இலவசமாய் ரட்சிப்பு. இரண்டாவதாக நாம் வாசித்தோம் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்ளும்போது மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் 7-8 வாசிக்கும்போது வரங்கள் இலவசம், மரித்தோரை எழுப்பக்கூடிய அளவுக்குள்ள வரங்கள் இலவசம். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வாசிக்கிறோம், பரலோகம் உனக்கு இலவசம். இந்த இலவசங்கள் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் பரலோகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த பயோடேட்டாவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கார்டு இந்த கார்டு கொண்டு வா எதையுமே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சென்ற ஆண்டவரே பரலோகத்தின் இலவசங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று தாழ்மையோடு கேட்பீர்களானால் இன்றைக்கே இந்த வரங்களும் ரட்சிப்பும் பரலோகமான அந்த இலவசத்தை தர கர்த்தர் காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அருமையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான அந்த நல்ல இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உலகத்தில் எத்தனையோ இலவசங்களை நாங்கள் நாடி ஓடி இருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் எங்கள் நித்திய ஜீவன் வரைக்கும் அழைத்து செல்லக்கூடிய தேவனை மைமைப்படுத்தக்கூடிய இலவசங்கள் எத்தனையோ எங்களுக்காய் வைத்திருக்கிறீர். ஒரு உண்மையான ஜீவத்தன்மை உள்ள தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டிய இலவசங்கள் வேத புஸ்தகம் கற்றுத்தருகிறது. இந்த இலவசங்களை நாங்களும் பெற்றுக்கொண்டு உங்கள் சாட்சியாய் வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. அதன் மேல் நோக்கமாக இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் ஆண்டவரே 1-2 சொன்னதை போல மேலானதை நாடுங்கள் என்று சொன்னீர். அப்படியே மேலானவைகளை இந்த இலவசங்களை நாங்கள் எப்போது நாட கிருபை தாரும். உடைய சாட்சியாய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் மூலமாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, பரலோக இலவசங்களை வாஞ்சியுங்கள், பரலோகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். என்